ஜூலை 1 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மனதின் குரல் நிகழ்ச்சி. ஸோ மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து 110வது குரல் நிகழ்ச்சி வந்து எப்போ ஃபெப்ரவரியில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்படிங்கிறனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனதின் குரல் 111வது பார்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மனதின் குரல் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூட உரையாற்றுறது தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த டைம் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பாரிஸில் நடக்க போகிற ஒலிம்பிக். ஸோ இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆக இருக்குது, அதை பற்றி பேசியிருக்காங்க. அது போக அரக்கு காப்பி. ஸோ அரக்கு காப்பி எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா ஆந்திராவோடது. அங்கே இருக்கிற பழங்குடியின மக்களால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு காஃபி தான் வந்து அரக்கு காஃபி. அங்கே ஒரு ஸ்பெஷல் காஃபி அப்படிங்கிறது அது. அதை பற்றி பேசியிருக்காரு. அது போக கார்தும்பி குடைகள் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் பழங்குடியின மக்களால் மேக் பண்ணக்கூடியது, பழங்குடியின பெண்களால் உற்பத்தி செய்யக்கூடியது தான் இந்த கார்தும்பி குடைகள். இதை பற்றியும் பேசியிருக்காங்க. அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள். ஸோ இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னா இன்னையிலேருந்து தான் ஜூலை 1, 2024 இருந்து அமலுக்கு வர இருக்குது. ஸோ இதில் வந்து 3 விதமான குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, இன்னொன்று வந்து பாரதிய சாட்சி அதிநியம். இது 3 தான். ஸோ இது இந்திய தண்டனவியல் சட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், விசாரணை சட்டம். இது 3க்கும் மாற்றாக தான் இந்த 3 பாரதிய நாகரிக் சுரக்ஷா, நியாய சம்ஹிதா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாட்சி அதிநியம் 3ஐயும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இன்னையிலேருந்து அமலுக்கு வர இருக்குது. ஸோ இதில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. குற்றவியல் வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா? எத்தனை நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்படணும்? 45 நாளைக்குள்ள தீர்ப்பு வழங்கப்படணும். அதே போல் முதல் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும் இல்லையா? ஸோ அது நடத்தினதுல இருந்து 60 நாளைக்குள்ள அந்த குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கொடுத்து அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு 14 நாளைக்குள்ளே அது எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் இடம்பெற்றிருக்கு. இது போக பாலினம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ மாற்று பாலினத்தவரையும் அந்த பாலினம் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட தகுந்த மாற்றங்கள் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரிலேட்டடான கொஸ்டின் ஒன்று அப்கமிங் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அடுத்தது 30வது இராணுவ தலைமை தளபதியாக ஆல்ரெடி யாரை சொல்லியிருந்தாங்க? உபேந்திர துபிவேதி இல்லையா? இவர் வந்து இப்போ பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அதனால தான் நியூஸில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு தேசிய மருத்துவர் தினம். ஸோ தேசிய மருத்துவர் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவில் முப்படைகள் இருக்கு இல்லையா? இராணுவப்படை, விமானப்படை, கடற்படை. ஸோ இந்த முப்படைகளுக்கும் ஒருத்தர் வந்து தலைமை தாங்குவாங்க. ஸோ முப்படைகளுக்கு தலைமை தளபதினு ஒருத்தங்க இருப்பாங்க. அது போக முப்படைகளுக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா யாரை தான் சொல்கிறோம்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தான் சொல்கிறோம். ஸோ இவங்களோட முயற்சியால் தான் வந்து அவ்வை இல்லம் அப்படிங்கிறது சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. அது போக அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது, கேன்சர் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்தியாவில் மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் அப்படின்னாலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். ஸோ இப்போ ஜூலை 1 எதற்காக நம்ம வந்து தேசிய மருத்துவர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர் பிதான் சந்திர ராய், பிசி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஃபேமஸ் டாக்டர். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அரசியல்லையும் முக்கிய பங்கு வகிச்சவர். இவர் வந்து இந்த மருத்துவத்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய பங்களிப்பு அப்படிங்கிறத இந்த மருத்துவத்துறையில் வந்து செலுத்தியிருக்காரு. ஸோ இவரோட நினைவாக தான் இந்த தேசிய மருத்துவர் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்
ஸ்பெசிஃபிக் டேட் எதுக்காக பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது ஜூலை 1, இறந்ததும் ஜூலை 1. ஓகேவா? ஸோ 1882 பிறந்திருப்பார், 1962 வந்து இறந்திருப்பார். ஸோ ரெண்டுமே ஜூலை 1ஆம் தேதி தான். அதனால தான் இந்த டேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1991 இருந்து நம்ம வந்து இவரோட பிறந்த தினம் மற்றும் இறந்த தினம் ஆமான இந்த ஜூலை 1 தேசிய மருத்துவர் தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஷிப் வந்து ஃபஸ்ட்டு டைம் இராணுவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 4G 5G எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்குமே வந்து நமக்கு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து தான் மேக் பண்ணி தருவாங்க அந்த சிப்ஸ் எல்லாம். இப்போ வந்து அந்த சிப்பு, அதாவது சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான யூசஸுக்கான சிப், ஓகேவா? அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் உள்நாட்டிலே மேக் பண்ணியிருக்காங்க. யார் மேக் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சிக்னல் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது SCO உச்சி மாநாடு, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் 2001 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட உச்சி மாநாடு இப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தானில் இருக்க அஸ்தானா. ஸோ கஜகஸ்தானோட கேபிட்டல் தான் அஸ்தானா, அங்கே தான் வந்து நடக்குது. இந்த SCOவில் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குன்னா 8 நாடுகள் இருக்குது. ஸோ எந்தெந்த நாடுகள்னால், நம்ம இந்தியா இருக்காங்க, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? ஸோ இந்த 8 கண்ட்ரீஸும் SCOவில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸ். அடுத்தது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இது வந்து சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம். சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா அசாமில். ஸோ அது என்ன சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம்னா, இப்போது ஒரு கேஸ் ஏதாவது போடுறாங்க, ஓகேவா? ஸோ என்ன கேஸ் போட்டாலும் கோர்ட்டுக்கு எது தான் முக்கியம்? எவிடன்ஸ் தான் முக்கியம் இல்லையா? ஸோ சாட்சி சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் அப்படிங்கிறது நிறையவே காணப்படுது இல்லையா? அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. எங்கே கொண்டு வந்திருக்காங்க? அசாமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அவங்களுக்கு வந்து 24/7 பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது உயிரி பிளாஸ்டிக் பூங்கா, பயோ பிளாஸ்டிக் பார்க். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா யூபியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூபியில் லக்கிம்பூர் கெரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் கும்பி அப்படிங்கிற வில்லேஜில் வந்து இந்த பயோ பிளாஸ்டிக் பார்க் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, அதனால ஒரு மக்கி போகிற பிளாஸ்டிக் வகைகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பார்க். அடுத்தது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ஒரு புலிகள் காப்பகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தீ கண்டறிதல் அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் புலிகள் காப்பகம். ஸோ இந்த பெஞ்ச் PENCH, ஓகேவா? பெஞ்ச் புலிகள் காப்பகம் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே தான் ஃபர்ஸ்ட் AI ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் AI ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம். ஓகே, அடுத்தது ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? யூரோப்பியன் கவுன்சில் சேர்மேன். ஓகே, யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்டோனியா கோஸ்டா. யார்? அன்டோனியா கோஸ்டா. 12வது விஸ்வ ஹிந்தி சம்மான் விருது 2024. ஸோ இந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உஷா தாக்கூர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விண்வெளி தழும்புகள். ஸோ இந்த விண்வெளி தழும்புகள் அப்படிங்கிற சுயசரிதை புத்தகம் யாருடையதுன்னு கேட்பாங்க. நம்பீர் நாராயணன் அவர்களோட புத்தகம் தான் இந்த விண்வெளி தழும்புகள். ஸோ ரீசெண்டாக கூட ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு மூவி வந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூவி வந்து இவரோட ஸ்டோரி தான். அண்ட் அவரை பற்றின சுயசரிதை புத்தகம் தான் இந்த விண்வெளி தழும்புகள். இங்கிலீஷ்லேயுமே இதே தான், VINVELI விண்வெளி தழும்புகள், THALUMBUGAL. ஓகேவா? விண்வெளி தழும்புகள். நம்பி நாராயணன் மறக்கக்கூடாது. அடுத்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் டே. ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் டே எப்போ அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி. எதுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதி அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 1 1948 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஜூலை 1 வந்து CA டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்டு ஆஸ்ட்ராய்ட் டே, உலக சிறுகோள் தினம் எப்போனா ஜூன் 30ஆம் தேதி.
ஐயூசிஎனோட சிவப்பு பட்டியல், ஐயூசிஎன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேட்டிவ் நேச்சர் இல்லையா. ஸோ இந்த ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்டில், ரெட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் என்டேஞ்சர்ட் அழியும் நிலையில் உள்ள ஒரு உயிரினமாக இப்போ எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பொர்னியோ எலிஃபேண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பொர்னியோ எலிஃபேண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆசிய யானை இனத்தை சேர்ந்ததா, ஏஷியன் எலிஃபெண்டோட அந்த கேட்டகிரி. பட் அதில் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச். ஓகே, ஸோ அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிளை இனம் அப்படிங்கிறது தான் இந்த பொர்னியோ எலிஃபேண்ட்ஸ். ஸோ நம்ம ஐயூசிஎனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது எப்போ ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 5 அக்டோபர் 1948. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கிளான் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகே, ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்குது, கிளானில் இருக்குது. அடுத்தது ஒரு புக்கு, மனோஜ் பாஜ்பாய் த டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிறது ஹிந்தி வெர்ஷன் தான். ஹிந்தியில் எழுதினது யாருன்னா பியூஷ் பாண்டே அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ பியூஷ் பாண்டே எழுதினது மனோஜ் பாஜ்பாயி டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி. ஸோ இந்த மனோஜ் பாஜ்பாயி யார் அப்படின்னா ஒரு பாலிவுட் ஆக்டர். ஓகே, ஸோ இவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கூட 2019 கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தோட இங்கிலீஷ் பதிப்பு ஓகே, ஸோ இது ஹிந்தியில் என்ன நேமில் இருக்குன்னா மனோஜ் பாஜ்பாயி குச் பானி கே ஜித் அப்படிங்கிற நேமில் தான் இருக்குது. பட் இதோட இங்கிலீஷ் ஆக்கம் தான் எதுனா த டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி அப்படிங்கிறது. இது வந்து இங்கிலீஷில் யார் எழுதுனதுன்னா ரச்சித் வாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா நியூஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து ஒரு ரிவைஸ் மட்டும் பார்த்தலாம். மனதின் குரல் 111வது எடிஷன் இல்லையா. ஸோ இதில் அரக்கு காப்பை பற்றி பேசியிருக்காங்க. கார்த்தும்பி குடைகள், முக்கியமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இந்த மாதம் ஸ்டார்ட் ஆக இருக்குது, அதை பற்றியும் பேசியிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது, ஜூலை 1, 2024. 30வது இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் உபேந்திர துவிவேதி. தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1 யாருடைய பிறந்த நாள், டாக்டர் பிதான் சந்திர ராய், பிசி ராய்னு சொல்லுவாங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிப்பை ஃபஸ்ட்டாக இராணுவத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிப் மேக் பண்ணது யார் அப்படின்னா சிக்னல் சிப் அப்படிங்கிற நிறுவனம். எஸ்சிஓவோட உச்சி மாநாடு எங்கே நடக்குது, அஸ்தானா, கஜகஸ்தான். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அசாமில் கொண்டு வந்திருக்காங்க. பயோ பிளாஸ்டிக் பார்க் யூபியில். ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் எங்கன்னா பெஞ்ச் புலிகள் காப்பகம். ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் அன்டோனியா கோஸ்டா. 12வது விஸ்வ ஹிந்தி சம்மான் விருது 2024 இதை வாங்கியிருக்கிறது உஷா தாக்கூர். விண்வெளி தழும்புகள் யாரோட சுயசரிதை, நம்பி நாராயணன். சிஏ டே, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டே ஜூலை 1. வேர்ல்டு ஆஸ்ட்ராய்ட் டே ஜூன் 30. ஐயூசிஎன் சிவப்பு பட்டியலில் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறது இந்த பொர்னியோ எலிஃபேண்ட்ஸ் அப்படிங்கிறது. மனோஜ் பாஜ்பாயி டெஃபினிட்டிவ் பயோகிராஃபி. ஸோ இதை எழுதினது யாருன்னா பியூஷ் பாண்டே. ஹிந்தி வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன் எழுதினது பியூஷ் பாண்டே. ஸோ ஹிந்தி வெர்ஷன் எழுதினது ரச்சித் வட்ஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாநகராட்சியோட தலைவராக மேயர் இருப்பாங்கல்ல, அந்த மேயரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ பிரசிடெண்ட்டாக இல்லை ஆளுநராக இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.